ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி ரோப்ளாக்ஸில் 99 nights தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கேமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 சைல்டை தான் காய்ஸ் காப்பாற்ற போகிறோம். அப்புறமா நம்ம ஒரு 50 days சர்வே பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 சைல்டை மட்டும்தான் காய்ஸ் காப்பாற்ற போகிறோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு இது லெவல் 3 கொண்டு வந்துடலாம். ஒன்று இது ஃபஸ்ட்டு மற்ற லெவல் 2 போட்டுடலாம். ஓகே, இந்த வீடியோ சீக்கிரமாக முடிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது சொல்கிற கேமில் வந்து போகலாங்க. ஓகே, டக்குன்னு இந்த மரத்தை தான் வச்சுக்கலாம். ஒரு குட் பேக் சொன்னால் ஜஸ்ட் பக்கத்துலேயே நெட்ஒர்க் ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் குட் பேக் சொன்னால் கரெக்டாக சீக்கிரமாக வச்சுக்கலாம். இதை போட்டு மொத்தமாக போட்டுருவோம். திடீர்னு நம்ம இதை எடுக்க சொல்ல இந்த வெட்டி வச்சு மொத்தமாக வாங்கிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் போட்டுருவோம். லெவல் 2 பெரிய சைஸ். லெவல் 3 வந்தோடனே நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். லெவல் 2 வரும்போது மற்ற இன்னும் கொஞ்சம் தான் மரம் தேவைப்பட்டிருக்கு. வெட்டா டக்குன்னு வெட்டாடே. இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ். இது அதான் கடுப்பாக இருக்குது. ஒரு குட் ஆக்ஸ் அந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா இருங்க, அங்கே ஒரு இது செஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, டக்குன்னு வெட்டிட்டாச்சு. அந்த நைட் வேறு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நைட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நைட் எதுவுமே ஆகாது. ஃபஸ்ட்டு நைட் அந்த டியர் வந்து நம்மளை எதுவும் பண்ணாது. செகண்ட்லேருந்து தான் நம்மளை தொட்ட ஆரம்பிக்கும். திரும்ப இந்த கோழியாக இருக்குது, இதையும் போய் பார்க்கலாம். ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணிடுவோம். இல்லை, இது மட்டும் லெவல் 4ஓட போதும். ஏன்னா நம்ம போஸில் கொஞ்சம் திடீர்னு மழை நாச்சு பெஞ்சதுன்னா மொத்தமாக நின்றுடும். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணிட்டு தான் இருக்கும். அது நம்ம லெவல் 4 வரைக்கும் கொண்டு போயிட்டா ஈஸியாக இருக்கும். நம்ம டப்புன்னு போட்டு மிச்சிடலாம். மரத்தை வெட்டா டக்குன்னு ஏதோ இங்கே வேறு ஏதோ இருக்குது. கேமுக்கு விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இந்த இதே தெரில. அப்புறமா ஏதோ கிறிஸ்மஸ் அப்டேட் விட்டுருக்காங்க, அதையும் நம்ம போடலாம் கைஸ். முதல்ல இப்போதைக்கு இது அந்த பசங்களை மட்டும் காப்பாற்றுவோம். இது வந்துச்சு பாருங்க மான். என்னடா இது, மான் கொம்பில் லைட்டு, மூக்கில் ஒரு பல்பு, அவ்வளோதானா? சரி, ஓகே, டக்குன்னு போட்டுருவோம். காலைல போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, டக்குன்னு எதையும் வெட்டி இது லெவல் 4க்கு வந்துச்சுன்னா நம்ம ஒரு 5 நாள்லேயே இந்த கேம் ப்ளே முடிப்போம்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம மற்ற 2 பசங்களை காப்பாற்றுவோங்க. அப்படியே டக்குன்னு இந்த கேம் ப்ளே அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் அப்டேட் போட்டு அப்புறம் 50 days ஆனால் சர்வே பண்ணலாம். அப்படியே 50க்கு அப்புறமா இது புதுசாக ஏதோ அப்டேட்டாக வந்தால் அதையும் போடலாம் கைஸ். ஒரு வாட்டி அட்மின் பார்ட்டி வேணால் போடலாம் கைஸ் இந்த சாட்டர்டே. இப்போது வந்து அந்த அப்டேட் எனக்கு என்னது தெரியாது கைஸ், என்னால் அதை முடிக்க முடியாது. நான் வேணால் போடுறேன் கைஸ். அப்புறமா அந்த அப்டேட் எப்படின்னு நான் பார்த்துட்டு ஒன்றே போட்டுறேன் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக. அப்புறம் எல்லாம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். அப்புறம் நீங்கள் எப்போலாம் என் வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை போட்டு வாங்க செஸ்ட்டு போய் ஓப்பன் பண்ணுவோம். இந்த இது ஸ்னோவில் வேறு இந்த முயல் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல கைஸ். எல்லாமே வெள்ளையாக இருக்குது. இந்த இது என்னடா ப்ரௌன் கலர் மாற்றிட்டாங்களா? ஓகே, இந்த குட் டாக்ஸ் வாங்கும்போது தான் பார்ப்போம். எல்லாம் செஸ்ட்டு தான் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா அது கடிக்கிறதே ரேராக ஆயிடுச்சு இப்போ தான் இந்த கேமில்.
எனக்கு ஃபுட்டு வேறு இல்லை. ஸோ இதை கவனிக்க பார்த்துட்டேன். வாங்க இப்போ போய் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணலாம். அப்படியே ஓடிட்டே இருக்குது வேறு. ஆனால் இது அழகாக இருக்குது, ப்ரௌன் கலரு. புதுசாக இது ஸ்னோவில் ஒயிட்டும் ஒன்றா தெரியும் சொல்லி மாற்றாங்க போல. நான் கூட இன்னும் ஒயிட்டாக தான் இருக்குது. ஃபுட்டு சாப்பிட கட்டிச்சு. இதில் பாருங்கள், பன்னி ஃப்ரூட் ஒயிட் கலர் தான் கட்டிருக்கோம். ஹேக்ஸ் வாங்கிட்டோம். ஓகே, போய் சாப்பிட்ருவோம் நம்ம. ஐயோ, அப்படியே சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம், ஃபுல்லாக்கிடலாம் இது. அப்புறம் தான் ஃபைட் தான் போட கரெக்டாக இருக்கும். அங்கே ஃபைட்டு போயிட்டு எழுத்து காலி ஆச்சுன்னா அங்கேயும் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. இந்த போகிற வழியில் தான் இருக்கும், எல்லாம் சேர்த்துப்போம். ஸோ வாங்க இந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஓகே, பெரிய ஃபுட்டு மட்டும் வச்சுருக்காங்க. ஏதோ கிஃப்ட் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்காங்க, அழகா. நீ கேக்கு மெட்டல் தான். மெட்டல் நம்ம இப்போ சர்வே தான் பண்ண போகிறோம். நாள் காலத்தில் இதுலேயும் கேக்கு நைட் வேறு ஆக போகுதுன்ட்டாங்க. சரி வாங்க இந்த வீட்டிலே இருப்போம்னா வரும்னு பார்ப்போம். ஏன்னா அது தண்ணியால் வீட்டுக்குள் தான் அவ்வளோ வர முடியாது. கிறிஸ்மஸ் சாமி எல்லாம் போய் போட்டு பார்ப்போங்க. நம்ம கேம்பில் போய் போட்டு காட்டுறேன். அழகாக இருக்குல்ல? இங்கேயும் அதே தான் இருக்குது. அந்த இது நான் போட்டுருவோம். இதில் ஏதோ இதுதான் கிடச்சிருக்கு, ஸ்டார் லேம்பா. எல்லாம் ஒன்று தான். ஓகே, இது இந்த இதுவும் பார்க்க அந்த குட்டின்னு வைப்பாங்கல்ல கைஸ், அது கிறிஸ்மஸ் பொம்மை அந்த மாதிரி இருக்கு பாருங்க அந்த இடம். இதெல்லாம் கேண்டில் ஒர்க்குமே இருக்குது. கொடுத்துட்ருக்காங்க. கோல் இருக்குது, இதுக்கு வச்சுருக்கோம். நான் ஒட்டா கைஸ் நம்ம இப்போதைக்கு இங்கே இருக்குது தான் நம்மளுக்கு நல்லது. இதுங்க அந்த கேக் வந்து ஓகே. இப்போதைக்கு காலில் அப்புறம் உள்ளப்பா அப்புறம் அவனை டே சாப்பிடா செத்துறா தம்பி. ஓ, அவன் உள்ளே அனுப்பிச்சுடுவான் போல ஆள். இங்கே பாருங்க, சங்கங்க இந்த குடியில் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இன்னொரு கேக் சூப்பர். இவங்க எல்லா கிஃப்ட் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம அங்கே போய் 12 கிறிஸ்மஸ் ட்ரீ ஏதோ கலெக்ட் பண்ணுறோன்னுக்குறாங்க. அதுவும் ஒரு அப்டேட் தான் கைஸ். நம்ம அதை போடுவோம், கன்ஃபார்மாக நம்ம சேனலில் போடுவோம் கைஸ். ஓகே, அது கிறிஸ்மஸ் ட்ரீயா டெக்கரேஷன். You need Christmas lights are here. இவங்க நம்ம இதுல போய் எல்லாத்தையும் போட்டு பார்ப்போம். ஏதோ கிறிஸ்மஸ் லாஸ்ட்
இதான் கைஸ் வச்சுருக்காங்க. ரெண்டு பேர் இல்லைண்ணா கொஞ்சம் ரெண்டு தான் இருக்கு. மறந்து போச்சா? அப்படியே நம்ம கற்றுக்கூட கற்றுக்கணும். இது ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபைட்டுக்கு போயிடலாம். இது செஸ்ட்டு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். செஸ்ட்டு இந்த இருக்காது தான் நினைக்கிறேன். அந்த சைடு இருக்கும். ரெண்டுமே கட்சி சுற்றி முற்றி ஒரு இது கூட கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. ஒருத்த மாட்டினா அவங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். அதையும் இவனை போட்டு நிறையவே ஃபுட்டு கற்றுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். நான் சொல்லலை பேண்டேஜ் வச்சு என்ன பண்ணுவேன். ஃபுட்டு வேறு இல்லை காய்ச்சி. இங்கே பாருங்கள், யாரோ மொட்டை தான் வேறு வெட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டால காலைல போய் அந்த பசங்களை காப்பாற்ற வேண்டியதான். ஏதோ பார்க்குதா சம்திங் மிஸ்டீரியஸ். யூஎஃப்ஓ கைஸ் போச்சு பார்த்தீங்களா? இன்னும் ஒன்று தான் போகுது. யூஎஃப்ஓ இந்த சேலஞ்ச் நடந்துக்குது. அதையும் நம்ம முடிச்சிருக்கேன். இப்போ விடிஞ்சோடனே நம்ம போகலாம். எந்த சைடு பார்த்துக்கலாம். இந்த பையனை டைனோ பிட்டு இவனை எப்படி கற்றுச்சுன்னா, இங்கேருந்து தூக்கிறதுக்கு இவன் காட்டில் வந்து உட்காந்துருந்தான் போல். அப்போ வந்து பின்னாடி வந்து தூக்கிச்சுடா, உட்கார வேறு இடமே கிடைக்கலடா. வேறு இடத்துல பூட்டி வச்சுக்குது. இந்த சைடு தான் காட்டுது. ஏதோ வந்துச்சு பக்கம். அங்கேயும் ஒரு இவன் தான். ஆனால் இது ஒன்று இருந்தாலே இது பிரச்சனை நம்மளுக்கு. ஓகே, டக்குன்னு முடிச்சிடுவோம். எல்லாரும் முடிச்சாச்சு நினைக்கிறேன். இருங்க, அது இந்த கன்று வேறு ஃபுல்லாக போயிடுச்சுன்னா ரெட் கலரில் இது ஃபுல்லாக இது ஏற வந்து வெயிட் பண்ணும். நம்ம ஏற்கனவே கிளாஸ் வாங்கிட்டோம் கைஸ். ஓப்பன் பண்ணுறேன். பையனை காப்பாற்றிடுவோம். இப்போது வெற்றிகரமாக நம்ம ஃபஸ்ட்டு காப்பாற்றி வச்சுருந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, 4 நாள் ஆச்சு. அடுத்த செகண்ட் கிட்டோ நம்ம டக்குன்னு போய் காப்பாற்றிடலாம் கைஸ். இது கன்று சரி, இது எதுக்கோ தேவைப்பட வச்சுக்கலாம். வாடா தம்பி, நல்லா வெளியே எடுத்துக்கோம். வெளியே இருக்க அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கும். நம்மளுக்கு ஃபுட்டு தான் தேவைப்படும். இல்லை இதுலேயே முடிஞ்சால் தேர்ட் ஃபுட்டு கூட காப்பாற்ற முடியா பார்த்தா போடுறேன்.
என்னாச்சு? சண்டைக்கு வராங்களா? ஓகே, நீ நைட் வந்து சண்டைக்கு வராங்களா? சரி, இந்த செகண்ட் பசங்களும் காப்பாற்றலாம். இந்த சைடு 180 800 சாரி வாய் வளர்த்து வர நைட்டு வேறு ஆயிடுச்சு. இது மேலே போனால் நம்ம சொல்லிடுவோம். ஓகே, எனக்கு அந்த ஃபைட்டை முடிச்சுட்டே போயிடுவோம். ஒரு 2-3 பேர் தான் வராங்க. இதை வந்துட்டானுங்க. ப்ளஸ் நம்ம வேறு எங்கேயும் நம்ம தானே இருந்தது கேம்ப் எடுத்துன்னு வந்துருந்துச்சு. விடுங்க, இதோ ஃபஸ்ட்டு இப்போ எந்த வந்துச்சு. இப்போ பின்னாடி அவங்க வர்றானுங்களே தான் வராங்க. வந்துட்டாங்க. 2 பேரும் வந்துட்டாங்க. 2 பேர் தான். டக்குன்னு நம்ம ஒரே கண்ணை வச்சு முடிச்சிடுவோம். எனக்கு இதில் புத்த கிளாஸ் வந்து கிளாஸ் ரைட் உங்களுக்கு என்ன கிளாஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் சர்வே பண்ணிட்டு என்ன பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜேர்னி முடிச்சோம். என்ன சொல்கிறேன் பார்த்து இதே ஸ்ட்ரைட்டு. இதுக்கு மேலே நைட் ஆகிடுச்சுல கைஸ், அவன் அடிக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபைட் போட்டோம்ல. தெரில, அது ஃபஸ்ட்டு கேம் வந்த போச்சு அந்த மாதிரி இருந்தது. இப்போ அடிப்பானா தெரில. வாங்க போவோம். இந்த சைடு தான் 800 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஆனால் எங்கேன்னு சரியாக தெரியலையே. அது வந்துச்சு. வீடியோ போய் போட்டுருவோம். உள்ள போயிட்டு ஏறா டக்குன்னு ஏறா. ஓகே, டக்குன்னு இவங்க முடிச்சிடும். ஆனால் ஆல்ஃபா ஆல்ஸ் தான் கொஞ்சம் டேஞ்சரஸ்ஸு. ஆனால் அது லைட்டாக டக்குன்னு விடும். அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்லோ போய் ஆரம்பிச்சிச்சு. இதே நம்ம லெவல் 2லேயே இருந்திருந்தோம்னா லெவல் 3யோடு இருந்துச்சுருந்தா கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ லெவல் 4 பண்ணதுனால கொஞ்சம் எப்பயும் ஒரே ஒரு ஆள் தான். கீழே போனாலே நம்மளை முடிச்சிருவாங்க. இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் காய்ஸ். ஓகே, இந்த இது கேம்புக்கு போய்ட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். எங்கடா இருக்குது கேம்ப்பு? அவரை டப்புன்னு ஜாப் பண்ணி போடுறான். ஓகே, 2 பசங்களை காப்பாற்றிட்டோம். ஏன் நான் இந்த மாதிரி பாதி போகிறேன்னா மொத்தமாக போட்டால் பாய் காய்ஸ். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்ட் 2 இன்றைக்கே நம்ம போடுவோம் காய்ஸ். அந்த மற்ற 4 பசங்களையும் காப்பாற்றுறோம். மற்ற 2 பசங்களையும் காப்பாற்றுறோம். அடுத்தது 50 days போடலாமா இல்லை 100 days சர்வே பண்ணலாமா நீங்களே சேலஞ்ச் சொல்லுங்கள் காய்ஸ். ஓகே, பாய்.